கட்சி மறந்துட்டோம். இவங்களுக்கெல்லாம் எப்படி போடுவாங்க? நம்ம கருப்பு கொடி ஏத்துறோம், இவங்க கோலம் போடுறாங்க. கோலத்துக்கு வேல்யூ இல்லைன்னு நினைச்சோம். கோலம் அலங்கோலமாயி போச்சு. அறிவாளி அரை பைத்தியங்க முழு பைத்தியம் ஆயிட்டானுங்க. இவரை நான் ஆதரிக்கிறனால நான் தற்கொலைனா நான் போய் இவரை ஆதரிப்பேன். என்ன பண்றாங்க பாப்போம். இப்போ டேய், நாங்க எப்படா எங்களை தற்கொலைன்னு சொல்லிக்கிட்டோம்? நீங்க தான் அவங்கள ஆமா நாங்க கொத்தடிமை தான், கொத்து மராட்டம் தான், 200 ரூபாய் ஊப்பி தான் அப்படின்னு உளறிட்டு இருந்தீங்க. மணி 4:30 ஆயிடுச்சு. நீங்க சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. நான் சாப்பிடல, புரிஞ்சுக்கோங்க. ஏய் தம்பி, நீ சாப்பிட்டு பேசுற, நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல அப்படின்னு அவர் சாந்தமா சொன்னதே கொத்தடிமைங்க இப்படி கொந்தளிக்கிறாங்களே. ஒரு அம்மா அழுதுகிட்டே அந்த மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை வாங்கி அந்த அம்மா தலையிலே அடிக்கிறாரு. அப்பவே தலைவர் ஸ்டாலின் சொன்னாரு, திமுக கட்சிக்காரர் யாரும் தப்பு பண்ணா ஸ்டாலின் பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஆமா, கண்டுக்காம போயிடுவோம். டிஎம்கே இவ்வளோ டம்மியா போனதுக்கு காரணமே இந்த கொத்தடிமைங்க தான். என்னங்க நான் சொல்லலைங்க அப்படின்னு திமுக அமைச்சருங்களே சொல்றாங்க. எப்படி பாக்குறாங்க? பசங்க ரெண்டு மூணு பசங்க மூஞ்ச பார்த்தா மொத்த பேர் ஈஸியா சொன்னாங்க. சொல்லி அம்மாலும் நமக்கு இருந்தாங்க, சொல்லி அம்மாலும் நமக்கு இருந்தாங்க. 29 குடும்பம் வாழ்ந்தாங்க. அழைச்சிட்டாங்க. ஐயா டிஎம்கே ஆளுங்க 29 குடும்பத்தை அழிச்சிட்டாங்க ஐயா, நிம்மதியா தூங்கி 3 வருஷம் ஆச்சியா, ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா அப்படின்னு அறநிலைத்துறை அமைச்சர்கிட்ட வந்து அழுகுறாங்க. அவரும் அதை பார்த்துட்டு நான் கூடிய சீக்கிரம் என்னன்னு பார்த்துட்டு டிசிஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அதுக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ கேடுகட்ட ஆட்சியை பண்ணிட்டு குழந்தைங்களால வந்துட்டானுங்க, கொள்கை இல்லை அப்படின்னு குலைச்சிட்டு இருக்கீங்கடா கொத்தடிமைகளா. சொல்லுவேன், ஒரு ஊப்பியா சொல்லுவேன்.